காசாவில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 59 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 2 ஆண்டுகளாக நீடிக்கும் சூழலில் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 63,000 தாண்டி உள்ளதாக காசாவைச் சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மட்டும் 59 பேர் கொல்லப்பட்டதாகவும் 244 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்ததாகவும் உணவு பற்றாக்குறையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 322 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. A cutting-edge humanoid AI assistant designed for the 2025 Shanghai Cooperation Organization Summit in Tianjin. சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டு அரங்கின் வரவேற்பு அறையில் பார்வையாளர்களுக்கு ரோபோ வழிகாட்டுவது கவனம் பெற்றுள்ளது. இந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடுகளின் தலைவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கும் ஊடகத்தினருக்கும் வழிகாட்டும் வகையில் மாநாட்டு அரங்கின் முகப்பு பகுதியில் ரோபோ பணியமர்த்தப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அமெரிக்க ஓபன் டென்னிஸில் நோவக் ஜோகோவிச் முதுகு பிரச்சினையிலிருந்து மீண்டு பிரிட்டனின் கேமரோன் நோரியை 6-4, 6-7, 6-2, 6-3 என வீழ்த்தி 4வது சுற்றை எட்டினார். இதன் மூலம் ஜிம்மி கார்னர்ஸ்க்கு பிறகு ஃபிளஷிங் மெடோஸில் கடைசி 16 இடத்தை அடைந்த மிக வயதான வீரர் என்ற பெருமையை ஜோகோவிச் பெற்றார். மற்றொரு போட்டியில் உலக நம்பர் 1 வீராங்கனையான அரினா சபலென்கா கனடிய வீராங்கனை லேனா பெர்னாண்டஸை வீழ்த்தி 3வது சுற்றிற்கு முன்னேறினார். இதன் மூலம் தொடர்ச்சியாக பட்டம் வென்ற செரீனா வில்லியம்ஸின் சாதனையை 4வது முறையாக சமன் செய்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.